ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 37வது தசகம். ஸ்ரீ கண்ணன் திரு அவதாரம். முன்னுரை. சாந்திரானந்ததனோ ஹரே நனு புரா தைவாசுரே சங்க்ரே त्वत्कृता अपि कर्मशेषवशतो ये तेन याता गतिं तेषां भूतलजन्मानं तिदिभुवां पारेण दूरार्तिता भूमिप्राभविरिञ्जमाश्रितपतं देवै पुरैवाकतैः. இந்த 37வது தசகம் ரொம்ப பிரதானப்பட்ட தசகம். ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரத்தின் முன்னுரை இதில் வர்ணிக்கப்படுகிறது. 1வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சச்சிதானந்த ரூபியான ஹரியே, முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் நீ அசுரர்களை கொன்றாய். ஆனாலும் காலநேமி ஆகிய அசுரர்கள் கர்மவினை பயனால் பூமியில் மறுபடியும் கம்சன் முதலியவர்களாக பிறந்தார்கள். இந்த அசுரர்களின் மிகவும் கஷ்டம் கண்டு பூமி தேவி துன்புற்றாள். அதனால் பூமி தேவி பிரம்மா தேவரிடம் சரணடைந்தாள். அங்கே தேவர்களும் கூடி இருந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். हा हा दुर्जन भूरि भारमतितां पादोनितौ पादुकाम् एतां पालय हन्द मे विवशतां सम्पृच्छ देवानिमान् इत्यादि प्रचुरप्रलाभविवशामालोक्य दातामहिं देवानां वदनानि वीक्ष्य परितो दत्यौ भवन्तं हरे. இந்த 2வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் ஸ்ரீ நாராயணனை தியானிக்கிறத பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஓ பிரம்மதேவரே, கஷ்டம் கஷ்டம். கொடிய மக்களின் மிகுந்த பாரத்தினால் நான் சோக கடலில் மூழ்கியுள்ளேன். என்னுடைய இந்த அவல நிலையை தேவர்களிடம் கேட்டு அறிவாய். என்னை காக்க வேண்டும் என்று பூமி தேவியின் புலம்பலை கண்டு தேவர்களையும் கண்டு என்ன செய்வது என்று அறியாமல் பிரம்மதேவர் உன்னை தியானித்தாரல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ஊச்சே சாம்புஜ பூரன் அமூனயிசுரா சத்யம் தரித்ர்யாவச்சோ நன்வஸ்யா பவதாம் சரக்ஷண விதௌ தக்ஷோ ஹி லக்ஷ்மீபதிஹி सर्वे शर्वपुरस्सरा वयमितो गत्वा पयोवारितिं नत्वा तं स्तुमहे जवादिति अयुस्सागं तवाकेतनम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் பிரம்மா, பூமி தேவி, பரமசிவன் மற்றும் தேவர்கள் பார்க்கடலுக்கு செல்லுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் தேவர்களை பார்த்து பூமி தேவி கூறியது முற்றிலும் உண்மை. பூமி தேவியையும் உங்களையும் காப்பதில் லக்ஷ்மியின் கணவரான ஸ்ரீ விஷ்ணுவே தகுதி உள்ளவர் என்று கூறினார். மேலும் பரமசிவன் நாம் யாவரும் பார்க்கடலுக்கு சென்று ஸ்ரீ நாராயணனை வணங்கி துதிப்போம் என்று பிரம்மதேவர் கூறினார். உடனே அவர்கள் எல்லோரும் உன் இருப்பிடமான பார்க்கடலை அடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ते मुक्तानिलशालि दुग्धजलते स्थिरं गता सङ्खता यावत्त्वत्पदचिन्तनैकमनैसस्तावत् सपादो जभूः त्वद्वाचं हृदये निशम्य सकलानानन्तयन्नूचिवान् आख्यातः परमात्मना स्वयमहं वाक्यं तदा कर्ण्यताम्. இந்த 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நாராயணன் தேவர்களை அனுகிரகித்தலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குளிர்ந்த காற்று வீசியதால் அவர்கள் எல்லோரும் இனிதாக விளங்கும் பார்க்கடலின் கரையை அடைந்தார்கள். அந்த தேவர்கள் ஒன்று கூடி உன் திருவடிகளை தியானம் செய்தார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் மட்டும் உன் திருவாக்கு தன் உள்ளத்தில் கேட்டார். அதாவது பிரம்மா தியானத்தில் அறிந்தார். உடனே தேவர்களை மகிழ்விப்பவராக பரமாத்மாவான ஸ்ரீ நாராயணன் கூறிய சொற்களை உங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள் என்று பிரம்மா கூறினார் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பரை பார்த்து பட்டதிரி சொல்றார்.
जानेऽधीनतशामहं द्विषतां भूमेश्च भीमैर्नृपैः तत्क्षेपाय भवामि यातव कुले सोऽहं समग्रात्मना देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गनाश्चावनौ मत्सेवार्थमिति त्वदीयवचनं பாதோஜபூருச்சிவான். இந்த 5வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நாராயணன் சொல்லியதை பிரம்மதேவர் தேவர்களுக்கு சொல்கிறார் என்று பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பயத்தை அளிக்கும் கம்சன் முதலிய அசுரர்களால் பூமி தேவிக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்ட துயரத்தை நீ அறிவாய். அந்த கம்சன் முதலிய அசுர அரசர்களை வதம் செய்ய நீ பரிபூர்ண ஸ்வரூபத்துடன் யாதவ குலத்தில் அவதரிப்பாய். தேவர்களும் தேவ ஸ்திரீகளும் விருஷ்ணி குலத்தில் பிறப்பார்கள் என்று பிரம்மதேவர் கூறினார் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பரை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஸ்ருத்வா கர்ணரசாயனம் தவ வசः சர்வேஷு நிர்வாபித ஸ்வாந்தேஷ்வீஷகதேஷு தாவக கிருபா பீயூஷ திருப்தாத்மசு விக்யாதே மதுராபுரே கில பவத் சாநித்ய புண்ணியோத்தரே தன்யாம் தேவகநந்தனாமுதவஹத்ராஜா சசூராத்மஜஹ. இந்த 6வது ஸ்லோகத்தில் வசுதேவர் தேவகி விவாகத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, காதுக்கு இனிமையான உன் திருமொழியை கேட்டதும் தேவர்கள் மனநிறைவு பெற்று கவலையில்லாமல் திரும்பிச் சென்றனர். ஓ குருவாயூரப்பா, உன் தொடர்பினால் தூய்மையான புகழ்பெற்ற மதுரா நகரின் அரசனான சூரசேனனின் மகன் வசுதேவர் புண்ணியசாலியான தேவகனின் மகள் தேவகியை திருமணம் செய்து கொண்டார் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். உத்வாஹவசிதௌ ததீய சஹஜ கம்சோத சம்மானயன் நேதௌ சுததயா கதப்பதிரதே வ்யோமோத்தயா த்வத்கிரா அஸ்யாஸ்த்வாமதிது ஷ்டமஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ சந்திராசாத் சதுஹந்துமந்திககதாம் தன்வீம் கிருபாணீமபத்மதாத். இந்த 7வது ஸ்லோகத்தில் அசரீரி வாக்கு ஹம்சனின் கெட்ட செயல் இவற்றை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, திருமணம் முடிந்த பின் வசுதேவரும் தேவகியும் அழைத்து கொண்டு தேரோட்டியாக கம்சன் தேரை செலுத்தி நகர்வலம் சென்றான். அப்பொழுது ஆகாசத்திலிருந்து ஒரு அசரீரி, ஏ முட்டாளே, இவளது 8வது மகன் உன்னை கொல்லப்போகிறான் என்று உன் திருமொழி உண்டாயிற்று. இதை கேட்ட கம்சன் பயத்தால் அருகில் இருந்த தேவகியை கொல்ல வாளை எடுத்தான் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். கிருண்ணானஸ்சிகுரேஷு தாம் கலமதிः சௌரேश्चिरं சாந்த்வனைர்நோ முஞ்சன் புனராத்மஜார்ப்பணகிரா பிரீதோ தயாதோ கிருஹான் ஆத்யம் த்வத் சஹஜம் ததார்ப்பிதமபி ஸ்நேஹேன நாஹன்னசௌ துஷ்டானாமபி தேவபுஷ்டகருணா திருஷ்டா ஹி தீரே கதாம். இந்த 8வது ஸ்லோகத்தில் கம்சனின் கல் நெஞ்சத்தில் பிறந்த கருணையை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கொடியவனான கம்சன் தேவகியின் கேசங்களை பிடித்து வசுதேவர் இனிய சொற்களால் சொல்லியும் அவன் விடவில்லை. அப்பொழுது வசுதேவர் பிறக்கும் குழந்தைகளை தந்துவிடுகிறேன் என்று சொன்னபோது கம்சன் தேவகியை விட்டுவிட்டான். பிறகு தன் அரண்மனைக்கு சென்றான். வசுதேவர் முதல் குழந்தை பிறந்ததும் அதை கம்சனிடம் கொடுத்ததும் அந்த கம்சன் அதை கொல்லவில்லை. ஓ குருவாயூரப்பா, துஷ்டர்கள் கூட ஒரு சமயம் கருணையுள்ள புத்தி காணப்படுகிறது அல்லவா. குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். तावत्वन्मनसैव नारदमुनि प्रोचे सभोजेश्वरं यूयं नन्वसुरासुराश्च यतवो जानासि किं न प्रभो मायाविसहरिर्भवद्वदकृते भाविसुरप्रार्थनात् इदित्याकर्ण्ययतु नादूतु नादसौ शौरेश्च सूनूनः.
இந்த 9வது ஸ்லோகத்தில் கம்சன் யதுக்களை விரட்டுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது நாரதர் கம்சனிடம், நீங்கள் அசுரர்கள் யாதவர்கள் எல்லோரும் தேவர்கள், இதை நீ அறியவில்லையா? அந்த பகவான் விஷ்ணு தேவர்களுடைய வேண்டுகோளால் உன்னை கொல்ல அவதரிக்கப் போகிறான் என்று சொன்னார். இதை கேட்ட கம்சன் யாதவர்களை அவர்களை இருப்பிடங்களிலிருந்து விரட்டி அடித்து வசுதேவர் தேவகி பெற்ற 6 குழந்தைகளையும் கொன்றான். இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். प्राप्ते सप्तमगर्भतामहिपतौ त्वत्प्रेरणान्मायया नीते मातवरोहिणीं त्वमपि भो सच्चित्सुखैकात्मकः देवख्या जडरं विवेशितविभो संस्तूयमानः सुरै सत्वं कृष्णविधूय रोगपडलीं भक्तिं परां देहि मे. இந்த 10வது ஸ்லோகத்தில் பலராம அவதாரம், ஸ்ரீநாராயணன், தேவகியின் கர்ப்பப்பிரவேசம் இவற்றை வர்ணிக்கிறார் பட்டதிரி. ஓ குருவாயூரப்பா, 7வது கர்ப்பமான தேவகி ஆதிசேஷனாக யோகமாயை உன் கட்டளைப்படி ரோகிணியின் கர்ப்பத்தில் கொண்டு சேர்த்தாள். ஓ குருவாயூரப்பா, சச்சிதானந்த வடிவாகிய நீ தேவகியின் கர்ப்பத்தில் பிரவேசித்தாய். அப்பொழுது தேவர்கள் உன்னை துதித்தார்கள். எங்கும் நிறைந்தவனே கிருஷ்ணா, நீயே என் நோய்களிலிருந்து காப்பாற்றி எனக்கு சிறந்த பக்தியை கொடுத்தருள வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருவடிகளில் பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.